Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். இப்போ காலையில் 6 மணி ஆக போது. ராஜேஷ் தூங்கிட்டு இருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பசங்க ஸ்கூலுக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டாங்க. அதனால பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். பசங்களுக்கு இப்போல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு தான் பிடிக்குது. சாம்பார் ரைஸ், புளிக்குழம்பு, காய்கறிகள்லாம் கூட்டு பண்ணி வச்சோன்னா அதெல்லாம் மீதி வச்சுட்டு தான் வராங்க. பிடிக்கலனாலும் நம்ம கண்டிப்பாக பருப்பு காய்கறிகள்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அதே சமயம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அப்பப்போ நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஊறுகாய் சாதம், கத்திரிக்காய் சாதம், புதினா சாதம் போன்ற வித்தியாசமான ரெசிபீஸ் எல்லாம் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வெஜ் ரெசிபீஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் சில ரெசிபீஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பசங்க ஹஸ்பண்ட்லாம் ரெடியாகி வந்துட்டாங்க. ஹோல் டேலியே வீட்டில் ரொம்ப பரபரப்பாக இருக்கிற டைம்னா இந்த டைம் தான். எங்கள் நெய்பர்ஸ் வீட்டிலலாம் கூட அப்படி தான், உங்கள் வீடுகள் கூட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜேஷ்க்கு இந்த மாதிரி ட்ரை ரைஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு கிரேவி இருக்கணும்னு பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் தால் மக்னி பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா ப்ரேயர் பண்ணி கிராஸ் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அம்மா இங்கே என் கூட மூவ் பண்ணதுலேருந்து காலையிலே எனக்கு காஃபிலாம் போட்டு வச்சுருவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. அது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டேயை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பசங்க ஹஸ்பண்ட்லாம் கிளம்பிட்ட பிறகு செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவேன். அதிகமாக செடிகள்லாம் இல்லைன்னா கூட இருக்கிற செடிகளில் உள்ள பூ அதெல்லாம் பார்த்து நானும் அம்மாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நான் செடிக்கு தண்ணி ஊற்ற எப்போமா மிஸ் பண்ணிட்டா கூட அம்மா கால்வலியிலையும் படிக்கட்டை இறங்கி வந்து தண்ணி ஊற்றுவாங்க செடிகளுக்கு. நான் ரீசெண்டாக சர்ச்சில் சண்டே ஸ்கூல் சில்ட்ரனுக்கு பாடம் எடுக்கும்போது கரிசனை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதில் நம்ம எல்லா உயிரினங்களோடும் கரிசனையாக இருக்கணும்னு சொல்லும்போது மனிதர்களிடம் மட்டும் கிடையாது, காக்காக்கு உணவு வைப்பது, தெருவில் இருக்க நாய்களுக்கு மாடுகளுக்கு உணவு வைப்பதும் கரிசனை. அதே போல் செடிகளும் ஒரு உயிரினம் தான். செடிகளுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றுவது கூட அதுக்கு உணவு கொடுக்கறது மாதிரி, அதுவும் ஒரு கரிசனைன்ட்டு கற்றுக்கொண்டோம். ஒரு பைபிள் டெஸ்ட் ஒன்று வருது, அதுக்காக நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். படிக்க ஆரம்பித்தோன்னே நமக்கு தான் தூக்கம் வந்துடுது. அப்புறம் ஒரு 11 மணி போல் போய் லஞ்ச் சமைச்சேன். லஞ்சுக்கு என்ன சமைச்சேன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய் காரக்குழம்பும், வெண்டைக்காய் பொரியலும். நான் சமைக்கிறதுல எனக்கு பிடிச்ச ரெசிப்பியில் ஒன்று இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு. இதில் நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோடைய ரெசிபி வேணும்னா இதோடைய ரெசிபியோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மறுபடி பண்ணுவீங்க. அப்புறம் பசங்க 3 மணி போல் ஸ்கூல்லேருந்து வருவாங்க. அவங்களுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் படிப்பாங்க. படிச்சுட்டு அடுத்தது கோச்சிங் போக வேண்டியது இருக்கும். பேட்மிண்டன் கோச்சிங்க்கு கிளம்புவாங்க. பாவம் பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே கொஞ்ச நேரம் தான் ரிலாக்ஸ் பண்ண டைம் கிடைக்கும். அப்புறம் பேட்மிண்டன் கோச்சிங் போவாங்க. போயிட்டு வந்து படிக்கணும், ஹோம்ஒர்க்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனாலும் அவங்க பேட்மிண்டன் கோச்சிங் போகிறத தான் விரும்புவாங்க. பசங்க இப்போது பேட்மிண்டன் கோச்சிங்க்கு கிளம்புறாங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் வீடியோ எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணுவேன். வீடியோ எடிட்டிங்கே ரொம்ப நேரம் எடுக்கும். வீடியோ எடிட்டிங் முடிச்சுட்டு டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டின்னருக்கு யூஸ்வலாக எல்லாருமே டிஃபன் ஐட்டம்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறது. அதனால் டின்னருக்கு ஏதாவது ஒரு டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி டின்னருக்கு கோதுமை தோசை தான். அதுக்கு சக்கரை வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவணும். அதுதான் பெரிய வேலை. பாத்திரம் கழுவும் போது பேச்சு துணைக்கு யாராவது கூட இருந்தாங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன். சில டைம் ஜோ இருப்பா, சில டைம் எங்கள் டேடி இருப்பாங்க. பேச்சு துணைக்கு யாரும் இல்லாத போது ஆடியோ பைபிள் கேட்பேன், இல்லைனா ஏதாவது பாட்டு போட்டு கேட்டுட்டு பண்ணுவேன். இன்றைக்கி ஜோ தான் எனக்கு கம்பெனி கொடுக்குறா. இப்போல்லாம் பொண்ணுன்றதை விட ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு அவள் ஸ்கூலை பற்றி கதை சொல்லுவாள், இல்லைன்னா என்னோடய ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் பற்றி கேட்பா. மோஸ்ட்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி எல்லாம் அவள் தெரிஞ்சு வச்சுருப்பா. கேர்ள்ஸ் எப்போவுமே ஒரு குட் கம்பெனியன். நம்ம அம்மா பொண்ணுன்ற ரிலேஷன்ஷிப்பை விட அம்மா ஃப்ரெண்டுன்ற ரிலேஷன்ஷிப் ஒரு வயசுக்கு மேலே வந்துடுது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க 3 பெண் குழந்தைங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கவலையே படாதீங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்க போகிறாங்கன்றதை நினச்சி சந்தோஷப்படுங்க. 2 வளர்ந்த பெண் பிள்ளைகள் வச்சுருக்க அம்மாக்கள்லாம் கண்டிப்பாக இதை அக்ரி பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். குட்டி பெண் பிள்ளைகள் வச்சுருக்க அம்மா எல்லாம் வருத்தமாக இருந்தால் கூட கூடிய சீக்கிரம் அவங்க வளர்ந்த பிறகு கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுவீங்க, நீங்கள் சொன்னீங்க அது ரொம்பவே கரெக்டு தான் அக்கா அப்படின்ட்டு.
அதே போல் 2-3 ஆண் பிள்ளைகள் வச்சுருக்க அம்மாக்களும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வரப்போகிற மருமகள் வந்து ஒரு நல்ல தோழியாகவும் மகள் போல் இருக்கணும் அப்படின்றத நீங்களும் வேண்டிக்கோங்க. நம்ம எப்படி அவங்கக்கிட்ட நடந்துக்கிறோன்றதுல தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதமும் கூட. பேசிகிட்டே பாத்திரம்லாம் கழுவி முடிச்சாச்சு. இப்போது நம்மளுடைய வாலுக்குட்டீஸ் இல்லாமல் எப்படி வீடியோ கம்ப்ளீட் ஆகும், இந்த வாலுக்குட்டீஸ் எப்படி பால் விளையாடுது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.